நாங்கள் இப்பொழுது ஷாபானுடைய மாதத்திலே இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வெகு சீக்கிரத்திலே எங்களிடத்திலே வந்தடைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்திலே பரக்கத்தை வேண்டி துஆ கேட்டார்கள். ஷாபானுடைய மாதத்திலே பரக்கத்தை வேண்டி துஆ கேட்டார்கள். புண்ணியம் புழுங்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கும் துஆ கேட்டார்கள். நாங்கள் அந்த துஆவை நாள் தோறும் 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால், சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளுக்கு பின்னால் அந்த துஆவை கேட்டு வருகிறோம். யா அல்லாஹ், ரஜபிலே பரக்கத்து செய்வாயாக, ஷாபானிலே பரக்கத்து செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று கேட்கிறோமா இல்லையா? அன்பிற்கினியவர்களே, அந்த பரக்கத்தை எவ்வாறு அடைந்து கொள்ளலாம்? ஷாபானிலே அந்த பரக்கத்தை எப்படி பெற்றுக் கொள்ளலாம்? ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, யாருடன் பேசினாலும் யாருடன் கதைத்தாலும் எல்லோருக்கும் தேவை வாழ்க்கையிலே பரக்கத். குடும்ப வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, சமூகத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், காப்புறுதியோடு வாழ வேண்டும், கை நிரம்ப காசு பணம் இருக்க வேண்டும், பரக்கத்து இருக்க வேண்டும் என்று எல்லோரும் இந்த பூமிக்கு மேலால் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படி அந்த பரக்கத்தை அடையலாம்? எதை விதைக்கிறோமோ அதையே எங்களுக்கு அறுவடை செய்ய முடியும். என்னென்ன அமல்களை நாங்கள் இந்த உலகத்திலே செய்து வானத்துக்கு அந்த நல்லமல்கள் உயர்த்தப்படுகிறதோ அதனுடைய ரிசல்ட் சிறந்ததாக இருக்கும். வானத்துக்கு அல்லாஹ்விடத்திலே நல்லமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற காலம் இது. ஷாபானுடைய ஷாபான் அல்லாஹ்விடத்திலே நல்லமல்கள் காண்பிக்கப்படுகின்ற நாள். நல்லமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டால் அங்கிருந்து இறங்கக்கூடிய ரிசல்ட்டும் நல்லதாக இருக்கும். அதனாலே அமல்களின் மூலமாக அந்த பரக்கத்தை அடைந்து கொள்வோம். ஷாபானுடைய மாதம் அமல்களை விதைக்க வந்த மாதம், ரஜபுடைய மாதம் அமல்களுக்கு நீரூட்ட வந்த மாதம், ரமலானுடைய மாதம் அமல்களை அறுவடை செய்கின்ற மாதம். எனவே இந்த மாதத்திலே அமல்களை அதிகமாக செய்வோம், அமல்களை படிப்போம், அமல்களை படித்து அதற்கு தயாராகுவோம். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு 5 சுன்னத்தான அமல்கள் இருக்கிறது. இந்த 5 அமல்களையும் இப்பொழுதிலிருந்தே நாங்கள் பயிற்சியெடுப்போம். ரமலானிலே இதை அதிகமாக செய்வோம், அதற்கு பின்னால் அந்த அமல்களை வாழ்க்கையிலே தொடருவோம். முதலாவது அமல் இஸ்திக்ஃபார், இரண்டாவது அமல் குர்ஆன் திலாவத், குர்ஆனை ஓதுவது, மூன்றாவது அமல் ஸலாத்துல் லுஹா, லுஹாவுடைய தொழுகை, நான்காவது அமல் அஸ்ஸதகா, தான தர்மம், ஐந்தாவது சுன்னத்தான ஒரு துஆ இருக்கிறது. இந்த 5 அமல்களையும் யாரொருவர் பேணுதலாக, பக்குவமாக, தொடர்ந்தேர்ச்சியாக வாழ்க்கையிலே விடுபடாமல் செய்து வருகிறாரோ இன்ஷா அல்லாஹ் குறுகிய காலத்திலே செல்வந்தராக முடியும்.